ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னை சுற்றி எந்த அளவுக்கு தெய்வ சக்திகள் இருக்கிறதோ அதே அளவுக்கு தீய சக்திகளும் ஒன்று இரண்டு இருக்கிறது. ஆனால் அது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு போக வேண்டும் என்று நினைத்தால் நீயும் சில விஷயங்களை செய்ய வேண்டும். முக்கியமாக சில விஷயங்கள் தவறு செய்கிறீர்கள். அந்த தவறு செய்யாமல் இருந்தாலே போதுமானது தான். சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும், சில விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாததில் தீய சக்தியும் ஒன்று. நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீர்கள், தீய சக்தியா நம் கண்ணுக்கு தெரியவில்லை, அப்படி இருந்தால் நம் கூட இல்லை என்று. உங்களுடைய வீட்டுக்குள் தான் தீய சக்திகளால் நுழைய முடியாதே தவிர உங்களுடைய வீட்டு வாசலில் நிற்க முடியும். உங்களுடைய வீட்டுக்குள்ளும் உங்களை சுற்றியும் தான் தெய்வம் இருக்கிறதே தவிர உங்கள் வீட்டு வாசலில், அதாவது உங்களுடைய நில வாசலை தாண்டி ரோட்டில் நிற்கத்தான் செய்யும். ஆனால் அங்கும் நிற்கக்கூடாது, அங்கும் நின்று அது அழுகக்கூடாது. அந்த விஷயம் அப்படி என்று நினைத்து நீ ஒரு விஷயத்தை செய். நிச்சயமாக உன்னுடைய குடும்பமானது பாதுகாப்பாக இருக்கும். தீய சக்திகளை ஓட்டுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது என்னவென்பதை சொல்கிறேன், நன்றாக தெரிந்து கொள். சில மந்திரங்களை உனக்கு தெரிந்த நரசிம்மர், காளி, ஐயனார், இது போன்ற சில மந்திரங்களை, தெய்வத்தின் எல்லா மந்திரங்களையும் நீ உச்சரிக்கலாம். இல்லை ஏதாவது மூலமாக அதை ஓட விடலாம். பாட்டின் மூலமாகவோ இல்லை மந்திரத்தின் மூலமாகவோ அந்த தீய சக்தியை ஓட விடலாம். பூஜை, கணபதி ஹோமம், நிறைய ஹோமம், இதில் ஏதாவது ஒன்றை செய்யலாம். சித்தர்களினுடைய பாட்டை ஓட விடலாம். என்னுடைய உதியை எடுத்து அது நன்றாக தண்ணீரில் கலந்து உன்னுடைய நிலைவாசலில் தூவிவிடலாம். அது போன்ற உன் வீடு முழுவதும் என்னுடைய உதியை அப்படியே ஊதி விடலாம். அது காற்றில் கலந்து அந்த தீய சக்தியை உன்னுடைய வீட்டுக்குள் நுழையவிடாமல் இருக்கும். நல்ல சக்திகள் மட்டும் உன் கூட வரும். தீய சக்திகள் எல்லாமே உன்னுடைய வாசலோடு ஓடிவிடும். அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நேரம் கழித்து, அதாவது 1 மணி 2 மணிக்கெல்லாம் நீங்கள் வெளியில் சென்று வீடு திரும்பியிருக்கிறீர்கள். சில வாசனையான பொருட்களை, கவுச்சி பொருட்களை நீங்கள் எடுத்து வந்திருக்கிறீர்கள். இதன் மூலமாகத்தான் உங்களுடைய வீட்டில் சில விஷயங்கள் வாசலிலேயே நிற்கிறது. அதுவும் வீட்டுக்குள் வரலாம் என்று முயற்சிகளை செய்யும் பொழுது உன் வீட்டுக்குள் இருக்கும் தெய்வ சக்திகளானது அதை விடுவது கிடையாது. புரிகிறதா? நீ பலமாக வைத்திருக்கிறாய். ஆனால் சில விஷயங்கள் நீ செய்வதனால்தான் சில தவறுகளும் நடக்கிறது. அதான் சொல்வேனே, எல்லா விஷயத்திலேயும் சுதாரிப்பாக இருப்பாய். ஆனால் சில விஷயத்தில் அப்படியே அலட்சியமாக விடுவாய். அதுதான் இது. கண்ட நேரங்களில் வெளியில் செல்வது, அசைவம் பொருட்களை எடுப்பது, வாசனை கூடிய பொருட்களை எடுப்பது, இதனால் தான் சில விஷயங்களானது நடக்கிறது. இதெல்லாம் தவிர்த்தாலே போதும். எந்த ஒரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வராது. தெய்வங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் பின்னே வரலாம். ஆனால் தீய சக்திகள் எப்பொழுதும் பின்னே வரக்கூடாது. அது உனக்கும் தெரியும். காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. காலமானது மாறிக்கொண்டே இருப்பது. உன்னுடைய வாழ்க்கையின்படி ஒரு விஷயத்தை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சரிதான், உன்னால் அதை வெல்ல முடியும். அது தீய சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான சக்தியாக இருந்தாலும் சரி, உன்னால் அனைத்து சக்திகளிலும் இருந்து உன்னுடைய குடும்பத்தையும் சரி, உன்னுடைய வாழ்க்கையும் சரி, உன்னால் மீட்டு கொண்டு வர முடியும். எப்பொழுதும் நீ கவலைப்பட்டு கொண்டே இருக்கக்கூடாது. கவலை இல்லாமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள் வர வேண்டும். எத்தனை நாளாக இருந்தாலும் நான் உனக்கு துணை இருப்பேன். உனக்கு இன்று மட்டும்தான் துணை இருப்பேன் என்பது கிடையாது. உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் ஒருவனுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டேன். ஆனால் அவன் வாழ்க்கை முழுவதும் துணை இருந்து பலவிதமான மாற்றத்தையும் பலவிதமான சந்தோஷங்களையும் கொடுப்பேன். நல்லது நடக்கும். என்னம்மா, உன்னுடைய வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மருந்தாக நான் இல்லாமல் போய்விடுவேன் என்று நினைத்தாயா? நான் இருப்பேன்.
ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து உனக்கு செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து வாழ வைப்பேன். சில சூட்சமமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கத்தான் முடியும். அதை நீதான் நல்லபடியாக செய்ய வேண்டும். எல்லா விஷயத்தையுமே பயப்படக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று நினைக்க கூடாது. எல்லாமே நல்லது நடக்கும். எல்லாவற்றுக்கும் தெய்வமானது இருக்கிறது என்று நினையுங்கள். தெய்வத்திற்கு தெரியாதது இங்கு எதுவுமே கிடையாது. இங்கு பலர் நினைத்துக் கொள்கிறார்கள், என்ன தெரியுமா, நமக்குத்தான் எல்லாம் தெரியும், தெய்வத்திற்கு என்ன தெரியும், இந்த உலகத்தில் நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை என்று நினைத்துக் கொள்கிறார்கள். தெய்வம் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை நன்றாக தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். உன்னுடைய வாழ்க்கைக்காக வழியை காட்டியிருக்கிறேன். இத்தனை நாள் மன வழியை கொடுத்த இந்த சாய் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்கிறேன். நல்ல வழியை புரிந்து கொள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொள். ஒவ்வொரு பிடியிலும் இருந்து ஒவ்வொரு கஷ்டத்திலும் இருந்து உன்னை கூடிய சீக்கிரமாக விடுதலை செய்வேன். துரோகிகள் எத்தனை பேர் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதே போல ஒரு தீய சக்தி உன்னுடைய வீட்டை சுற்றுகிறது என்றால், உன்னுடைய வீடு என்றல்ல, யாருடைய வீட்டில் இருந்தாலும் சரி, சுற்றினாலும் சரி, ஒரு ஆத்மா அழுதாலும் சரி, அவர்களால் முன்னேற முடியாது. அதுவே தெய்வம் இருந்தது என்றால் முன்னேறி விடலாம். நல்லதுக்காக சொல்கிறேன். சில விஷயங்கள் சில நேரத்தில் தான் கிடைக்கும். அதை பிடித்து கொண்டு இருப்பவன் வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். அதை அலட்சியமாக நினைப்பவன் வாழ்க்கையில் தோற்று போகிறான். உன்னுடைய வாழ்வில் நீ கண்ட ஒவ்வொன்றும் நல்லதுக்காகவே. ஒவ்வொரு விஷயமும் நல்லது நடக்கும். யார் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும். உன்னுடைய வாழ்க்கையின் படி எது வேண்டுமானாலும் எல்லாவற்றுக்கும் அஞ்சு கொண்டே இருக்காது. ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் தீர்வு உண்டு. உன்னை இந்த சாய் தோற்று போக விடவே மாட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது உனக்கு கிடைக்கும், எது உனக்கு கிடைக்காது என்பது தெரியும். கொடுத்துவிட்டு எதையும் எடுப்பவன் இல்லை இந்த சாய். நிச்சயமாக நீயே நன்றாக யோசித்துப்பார். இந்த சாயை வணங்கிய பிறகு உன்னிடமிருந்து எதுவும் போயிருக்காது. ஆனால் நிறைய விஷயங்கள் கிடைத்திருக்கும். நல்ல நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கும். நன்மைகள் நடக்கும். நீ தோல்விகளை கண்டாய், அதனால் மனம் உடைந்தாய். அதாவது தீய சக்திகள் உன்னுடைய வீட்டில் ஆக்கிரமித்தது, அதனால் நிறைய கெட்ட விஷயங்கள் நடந்தது. ஆனால் இதற்குமே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் தவறு நடக்காது. இன்பம் மட்டுமே நடக்கும். பல மாற்றங்கள், பல திருப்பங்கள், பல எதிர்பார்த்த நிறைய நல்ல விஷயங்கள் கூடிய விரைவில் நடக்கும். எல்லாவற்றுக்கும் நானே துணையாக இருப்பேன். நம்பிக்கையோடு இருங்கள். நான் வழிகாட்டியபடி நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிறைய விஷயங்களை தாண்டி வருவீர்கள். பல பல நல்ல விஷயங்களையும் நீங்கள் அடைந்து உங்களையே பார்த்து நீங்களே பெருமைப்படும் அளவுக்கு இன்பத்தை கொண்டாடுவீர்கள். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.